ஹலோ யுவர்ஸ், நம்ம இப்போ மட்டர் பன்னீர் பண்ண போகிறோங்க. மட்டர்னா ஒன்றும் இல்லை, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அந்த பட்டாணி இப்போ இந்த சீசனில் தான் கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் மொச்சா கிடைக்கிற மாதிரி இங்கே பட்டாணி கிடைக்குங்க. மட்டர் பன்னீர் இப்போ ஹோட்டல்லாம் அதுதான் இப்போ ஃபேமஸ்ஸு, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மட்டர் பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு பட்டரு கீ போட்டுக்கோங்க. இங்கே எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணதுனால அவங்க கீ பட்டர் தாங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஷ்க்கெலாம். அதனால தான் நானும் அதையே யூஸ் பண்ணுறேன். பட்டர் கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இப்போ வதக்க போகிறோம் மசாலாக்காக, கிரேவிக்கு. ஆனியன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, தக்காளி. அளவு எப்படின்னா, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 பேர் இருந்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க, தக்காளியும் ஒன்று. 2-3 பேர் இருந்தீங்கன்னா 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கலாம் இது வதங்குறதுக்கு. ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. முந்திரி பருப்புங்க, முந்திரி பருப்பு 6 சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு மஸ்ட்டு தான், அவசியம் தான். அது போட்டால் தான், நம்ம இங்கெல்லாம் தேங்காய் சேர்க்க மாட்டாங்கல்லங்க, முந்திரி பருப்பு தான் போடுவாங்க. அந்த திக்னஸ்க்கு, நல்ல டேஸ்ட்டுக்கு, 2வது உடம்புக்குமே நல்லது தானே முந்திரி பருப்புலாம். தேங்காய் போட்டு பண்ண முடியாதுங்க, முந்திரி பருப்பு தான் போடணும். முந்திரி பருப்பு கிடைக்கலன்னு உங்ககிட்ட இல்லைன்னா கசா போட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், சட்னிக்கு அரைப்போல, சட்னி கடலை அது போட்டுக்கலாம். தேங்காய் போட முடியாது, தேங்காய் போட்டு அந்த டிஷ்ஷோட இதாயிரும். 2 இது கிடைக்காத பட்சத்தில் பொட்டுக்கடலை அண்டு கசா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மசாலா ஆயிடுச்சு, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் வதக்கிக்க வேண்டியதான். நம்ம வதக்கிட்டு இப்போ மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மதர் டைரி, இதுதான் இங்கே மதர் டைரி கிடைக்கும். நம்ம ஊரில் அமுல் அந்தபடி கிடைக்கலாம். ரெடிமேடு பன்னீர் தாங்க வாங்கியிருக்கேன். அதை நல்லா கியூப்ஸ் அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். பன்னீர் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கோங்க. நெய்யோ பட்டரோ லைட்டாக அதை வதக்கணுங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது, உடஞ்சிரும் அப்புறம். லைட்டாக திருப்பி விட்டு இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பண்ணி எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிரும். திருப்ப முடியலன்னா இன்னொரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணி திருப்பி போட்டு
நானே இதை நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பன்னீர் பரோட்டா, பாலக் பன்னீர். இப்போ இது மட்டர் பன்னீர். பன்னீர் டிக்கா பண்ணணும், அது ஒரு நாளைக்கு போடுறேன் ஸ்நாக்ஸ் வீடியோவில். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், இதே மாதிரி தான். இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணி இப்படி போடுறோம்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மேரினேஷன் பண்ணணும், அது பார்க்கலாம். அப்புறம் எல்லா பக்கமும் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டியில் திருப்ப முடியலன்னா இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு இப்படி எல்லா பக்கமும் திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், இப்படி திருப்பிங்க. ரொம்ப வேக வச்சோம்னா அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும். அவ்வளோதான், போதும். இதை இன்னொரு அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஜீரகம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு பட்டை, அன்னாச்சிப்பூ ஃபுல்லு வேணால் 2-3 உடச்சி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும் பட்டரில். இந்த பட்டர்லேயே நம்ம தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, தனி மிளகாப்பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இந்த பட்டரில் நம்ம வதக்க வேண்டியதாங்க. நல்லா அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு நல்ல கலர் வந்துடும். இப்படி பண்ணோம்னா நம்ம போட்டதுக்கு அந்த ஒரு கலர் கிடச்சிடும் நமக்கு. மசாலா போட்டுட்டு தண்ணி ஊற்றி அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு கலரில் வரும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்கு கலர் வரும், ப்ரௌனிஸில். இவ்வளோதாங்க மசாலா. அப்புறம் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா அந்த அரோமா வரும். அதோட நம்ம வதக்கி வச்சோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, இவ்வளோதான். இதை வதக்கி வச்சதையும் இதில் போட்டுடலாம். ரெண்டு போட்டிருக்கோம், மிளகாப்பொடியும் போட்டிருக்கோம். உரப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி அதெல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு போடுறோம். உப்பு அதோட நம்ம வதக்கிறப்ப போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போடுறேன் நான். உரப்பு அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, அப்புறம் 4 ஸ்பூன் மல்லிப்பொடி அப்படி போட்டுக்கோங்க. நம்ம அந்த இதில் முந்திரி பருப்புலாம் சேர்த்தனால கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும் கிரேவி. கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். அது
வச்சுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மட்டரை சேர்க்க வேண்டியதான். மட்டர் சொல்கிறது நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷு இங்கே கிடைக்கும் நம்ம சைடு. ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கலனா நம்ம பட்டாணி கிடைக்கும்ல, குருமா போடுவோம், உருளைக்கிழங்கும் பட்டாணி குருமா, அந்த பட்டாணியை நைட்டு ஊற வச்சுக்கோங்க. எப்பயும் போல சென்னா அது இது ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. இது ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். பட்டாணி ஒரு கொதிக்கட்டும். பட்டாணி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அது ரொம்ப வேக வைக்க டைம் கொடுக்கணும்னு இல்லை, அது வெந்துடும் சீக்கிரமே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீருமே சீக்கிரம் குக்கர் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வேற போட்டிருக்கோம். மசாலா வதக்குற டைம், அரைக்கிற டைம் தான், அவ்வளோதான். வேற எதுவும் இதுக்கு ரொம்ப டைம் இல்லை. எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். பன்னீர் போட்டாச்சு. 2-3 நிமிஷம் ஆட்டும். அதுக்குன்னு கொஞ்சம் அந்த பன்னீர் அந்த கிரேவியோட சேர்ந்து அதுக்கு டேஸ்ட் வர வரையும் பார்க்கணுங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. எல்லாமே சரியா இருக்குங்க. ஃபைனலாக இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுற வேண்டியதான். நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்ல க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கலன்னா பாலை காய்ச்சி அந்த ஆடை எடுத்து வச்சுக்கோங்க. ஆடை எடுத்து வச்சு நல்லா பீட் பண்ணிட்டா நமக்கு க்ரீம் வந்துருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் மட்டர் பன்னீர் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்ங்க.